முதல்ல நம்ம மகாலட்சுமி தான் நம்ம தோட்டத்துக்கு வாங்கினோம். அவங்கள எதனால் வாங்கினோம் அப்படின்னா, நம்ம வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது ஒருத்தவங்க கிட்ட கோமாதாவாக கடனாக வாங்குகிற சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக வாங்கினோம். அவங்க எங்கள் அம்மா கூட எவ்வளோ அட்டாச்சாக இருந்தாங்க அப்படிங்கிறத கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். போயிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை. மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்து 2.5 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. மகாலட்சுமிக்கு 7/2/2025 அன்னைக்கு சினை ஊசி போட்டிருந்தோம். அதுவும் கிர் சாகிவால் கிராஸ் ஊசி போட்டிருந்தோம். எனக்கு சாகிவால் வளர்க்கணும் ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அதனால அவங்களுக்கு அந்த ஊசி போட்டிருந்தோம். இவங்க தான் இப்போ நம்ம வரலட்சுமி. 18/11/2025 அவங்க பிறந்தாங்க. திரும்பி நம்ம மகாலட்சுமிக்கு 18/12/2025 ஊசி போட்டிருக்கோம். இதோட அவங்களுக்கு 2 மாதம் முடிய போகுது. அவங்களுக்கும் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டுக்கு ஒரு கிட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த கிட் வந்ததும் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் அவங்களுக்கு யூசர் ரிவ்யூ கொடுக்குறேன். அடுத்து 2ஆவதாக வாங்கினது நம்ம பழனியை தான் வாங்கினோம் நம்ம தோட்டத்துக்கு. இவங்களுக்கு 30/4/2025 அன்னைக்கு சினை ஊசி போட்டிருந்தோம். அதுவும் ரெட் சிந்து கிராஸில் போட்டிருந்தோம். ஏன் அப்படின்னா நம்ம பார்வதி நல்ல ஆக்டிவாக இருப்பாங்க. சின்ன குழந்தையில் நான் நிறைய வீடியோவில் அவங்கள பார்த்துருக்கேன். அதனால தான் நம்ம இப்பயும் ரெட் சிந்து கிராஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போட்டிருந்தோம். தேவசேனாவோட ஆட்டமும் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். போக போக பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பழனி பார்வதி தான் நம்ம தோட்டத்தில் வந்து தான் கன்று ஈன்றிருந்தாங்க. அவங்களுக்கும் நம்ம மகாலட்சுமியோட தான் சேர்த்து ஊசி போட்டிருக்கோம். மகாலட்சுமிக்கு 18/12 ஊசி போட்டோம். அதே தேதியில் தான் நம்ம பார்வதிக்கும் ஊசி போட்டிருக்கோம். இன்னையோட 2 மாதம் பார்வதிக்கும் முடிஞ்சது, மகாலட்சுமிக்கும் முடிஞ்சது. அதனால் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்க அதே கிட்டையே நம்ம பார்வதிக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு யூசர் ரிவ்யூ தரேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா அதில் ஆர்டர் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம். அதோட வெப்சைட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். செக் பண்ணி பாருங்கள். தோட்டத்தில் 3ஆவதாக வாங்கினவங்க தான் வள்ளி. இவங்களை வந்து வாங்கும்போது எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் பயம். கொம்பு பெருசாக இருக்கே முட்டிடுமோ அப்படின்ற பயம். ஆனால் முட்டெல்லாம் முட்டாது. நல்ல சாதுவான பொண்ணு இவங்களும். நம்ம வள்ளிக்கு 14/8/2025 சினை ஊசி போட்டிருக்கோம். இவங்களுக்கு டெலிவரி ஆகக்கூடிய நாள் வந்து 25/5/2026 டெலிவரி ஆகலாம். அப்படி ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெண் கன்றுக்குட்டி பிறக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. உங்களோட அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணி நம்ம சேனலை பாருங்கள். வள்ளியோட பொண்ணு தான் தெய்வான. இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா பிறந்த 2 நாளில் சோளக்காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. யாராவது கண்டுபிடிக்கிட்டோம் அப்படின்னு நைட்டெல்லாம் சோளக்காட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. நைட்டு ஃபுல்லாக எல்லாரையுமே தேட விட்டுட்டாங்க. இவங்க தேடினதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா வந்து சோளக்காட்டிலேருந்து எந்திரிச்சு வந்து நிற்கிறாங்க. இவங்க குழந்தையில செய்யாத சேட்டையே கிடையாது. இப்போ செய்கிறதெல்லாம் ஒரு பங்கு தான். ஆனால் முன்னாடி நிறைய வேலைகள் செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு இப்போ 2 மாதமாவது சினை ஊசி போட்டு நம்ம தெய்வானைக்கு 22/12/2025 நம்ம சினை ஊசி போட்டிருக்கோம். 2 மாதம் கிட்டத்தட்ட முடிய போகுது. இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. இவங்களுக்கும் கன்ஃபர்மேஷன் ஆகுதா அப்படிங்கிறத கிட் வாங்கி தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். நம்ம வெப்சைட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்வதி. இவங்க பழனியோட பொண்ணு. இவங்களுக்கும் நம்ம 18/12/2025 ஊசி போட்டிருக்கோம். மகாலட்சுமியோட கூட சேர்ந்து மகாலட்சுமிக்கும் இவங்களுக்கும் சேம் டே டெலிவரியாக தான் இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் இப்போ 2 மாதம் முடிஞ்சிருச்சு. அதனால் நம்ம எல்லாத்துக்கும் ஒரே அடியாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணது வந்ததும் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்கள தான் நம்ம தோட்டத்தில் 4ஆவதாக வாங்கினோம். இவங்க பேர் தான் அன்னலட்சுமி. இவங்களோட பையன் தான் ராமு. நம்ம ராமுவும் பண்ணாத சேட்டை பண்ணியிருக்கான் சின்ன வயசில். அவனும் நானும் தான் மொதல் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வரலட்சுமி வந்தாங்க. இவங்களுக்கு சினை ஊசி போட்டிருந்தோம். பட் அவங்களுக்கு நிற்கலை. என்ன ரீசன்னு நம்ம டாக்டருங்கள்கிட்ட கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கன்சிடர் பண்ணி முடித்ததும் நான் அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதெல்லாம் சரிங்க. இப்போ முக்கியமான 2 பேரை பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம வரலட்சுமி. மகாலட்சுமி லைனில் பிறந்தவங்க. சின்ன வயசுலேருந்தே நம்மக்கிட்ட தான் இருக்காங்க. இவங்க கடைசி வரை நம்ம கூடயே தான் ட்ராவல் பண்ண போகிறாங்க. மனசு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து நம்ம குழந்தை யார் அப்படின்னா நம்ம தேவசேனா தான். வீம்பு ஃபுல்லாக இருக்கும் கேரக்டர் இவங்க தான். ஆனால் உடம்பு ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட அடுத்தடுத்த அப்டேட் எல்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.